கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட ஆறுல சொல்லிட்டு வந்தோம். அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுல கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார், மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில் பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி. திருடங்கையில் சாவி கொடுத்த எப்படி இருக்கும் அது மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஏழை எளிய மக்கள், அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து 68 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பிறகு அதை போதைப் பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடைகளை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு. தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சமூக நீதினு முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார், துணை முதலமைச்சரும் பேசுறார், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் பேசுறாங்க, கூட்டணி கட்சி சேர்ந்த அந்த கட்சி தலைவர்களும் பேசுறாங்க. அண்மையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அந்த அரசு விழாவில் அங்க இருக்கிற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அமைச்சர் திரு ராஜேந்திரன் என்பவர், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர், அவர் தலைமையில் அந்த அரசு நிகழ்ச்சி நடக்குது. அந்த அரசு நிகழ்ச்சியில் அங்க அமர வைக்கிறாங்க. நாற்காலியில் முன்னாண்ட போட்டிருக்கிற சேர்ல அமர வைக்கிறாங்க. அதுல மேட்டூர் நகரமன்ற துணைத் தலைவரை நாற்காலியில் அமர வச்சிருக்கிறாங்க. மேட்டூர் நகரமன்ற தலைவர் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவரை நிக்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க ஏங்க, நகரமன்ற தலைவர் நின்றுகிட்டு இருக்காரு, நகரமன்ற துணைத் தலைவர் இதுதான் அமைச்சர், இதுதான் துணைத் தலைவர், இதுதான் நகரமன்ற தலைவர் சந்திரா, இவரு சமூக நீதி காக்கிறாங்களாம். இதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு வரிந்து கட்டி பேசிட்டு இருக்கார். இது அண்மையில் நடந்தது. ஒரு 8 நாளைக்கு முந்தி நடந்த சம்பவம். எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு நடந்த அரசு நிகழ்ச்சியில பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு அவமரியாதை பண்ணிருக்கா என்பதை இனியாவது திருமாவளவர்கள் உணர்ந்து அதற்கு தக்கவாறு தாங்கள் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.